ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ரெமடியோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடி கொழியாமல் இருக்கிறதுக்கும், முடி அடர்த்தியாக வர்றதுக்கும், முடியில் கருமை நிறம் இருக்கிறதுக்கும், அப்புறம் தலையில் நீர்க்கட்டு வராமல் இருக்கிறதுக்காகவும் நான் ஒரு எண்ணெய் காய்ச்சி ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய், 2 சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ 1, அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா செம்பருத்தி இலை 2, தென்னை மரத்து வேர். அதாவது தென்னை மரத்து வேர் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதையை அறுத்து எடுக்கும்போது இதுக்கு மேலே இருக்கிற இந்த ரெட்டிஷம் ஒரு தொளி இருக்கும். அந்த தொளி அப்படியே நம்ம சீவி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதை மட்டும் கல்லில் வச்சோ இடிகல்லில் வச்சு நச்சுட்டு அதுக்கப்புறமா அதையை எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து மருதாணி. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 100 மில்லி 100 ml இருக்கும். இதை நல்லா இரும்பு கடாயில் வச்சு காய்ச்சணும். நம்ம சாதாரண கடாயில் வச்சு காய்ச்சணுன்னா எண்ணெய் தெறிக்கும். அதனால் இரும்பு கடாயை வச்சு எண்ணெய் காய்ச்சும் முதல்ல இரும்பு கடாயை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இரும்பு கடாயை வச்சுட்டோம். அதுக்கப்புறமா கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தென்னை மரத்து வேரை போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா நெல்லிக்காயை நான் சதைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி சதைச்சிட்டு அதுக்கு இதையும் போட்டுக்குவோம். தென்னை மரத்து வேரும் அப்புறம் நெல்லிக்காயும் பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாக்கி உள்ள பொருளையும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா போட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வடிகட்டி ஒரு சுத்தமான பாட்டில் வெயிலில் காய வச்சு கழுவி சுத்தமாக காய வச்சு வெயிலில் கமுத்தி வச்சு அதுக்கப்புறமா எடுங்க. அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு அந்த பாட்டிலில் ஊற்றி வைங்க. உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் கேடே வராது, அப்படியே இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். நல்லா காய்ச்சியாச்சு. இனி இதை நம்ம பாட்டிலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஆற விட்டு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்குவோம். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் மக்களே, எண்ணெயோட கலரே எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். இப்படி ஒரு சுத்தமான பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கே நீங்கள் காய்ச்சி வச்சாலும் எண்ணெய் கேடே வராது. அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.